அரசியல் வரலாற்றிலேயே மிக மோசமான அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட மாடல் அரசு சொல்லுவது நாங்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். வெள்ளை அறிக்கைக்குள்ளாமே 33 மாதத்துல 60,000 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க. அதே பொய். அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது. எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க ரெக்ரூட் பண்ணோம் கிடையாது. தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பது 5 வருடத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலை. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 33 மாசம் என்பது 2.5 வருஷம். 2.5 வருஷம் தாண்டியாச்சு. 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். பொய் சொல்றதும் தப்பா சொல்றாங்க. 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். அது 60,000. ஆனா எங்ககிட்ட இருக்கிறது படி டிஎன்பிஎஸ்சி என்பது வெறும் 10,600 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை. ஐயா, நீங்க எந்த குறியீடு அடிப்படையில பார்த்தீங்கன்னா கூட இந்த 33 மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு மோசமான அரசாக எந்த குறியீட்டு நீங்க போட்டு பார்த்தாலும் வளர்ச்சியிலே மோசம், ஊழல்லே மோசம், மத்திய அரசுடைய திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம், பொய் சொல்லுவதில் மோசம், கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம், விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம், பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலே மோசம். எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 ஆட்சி காலம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.